இந்த மகர ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானத்துல அந்த சுக்கிரன் பயிற்சியாகி வர்றார். அதாவது கர்மாதிபதி லாபஸ்தானத்துல பயிற்சியாகி வர்றதுனால இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு தேக்க நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை கூட விற்பனை செய்து நல்ல ஒரு லாப அளவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுடைய குவாலிபிகேஷன், உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அங்கீகாரம், இது எல்லாமே பல மடங்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பயிற்சி. இந்த சுக்கிரன் பயிற்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பயிற்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப பொலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த இடத்துலயும் ஒரு ஆணவம் அப்படின்றது இவர்களுக்கு வரவே வராது. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ராசி என்பர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான். எவ்வளவு பெரிய பேலஸாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கீழே படுத்தாதான் தூக்கமே வரும். எவ்வளவு ஒரு பஞ்சனையும் பட்டு மெத்தையும் இருந்தாலும் கூட அந்த கீழே கட்டாந்தரையில படுத்து அந்த பாயில படுக்கிறது தான் இவர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். அந்த அளவுக்கு ஒரு எளிமையை அதிகப்படியாக விரும்புபவர்கள். 24 மணி நேரமும் உழைக்கணும். இதை தவிர வேற எந்த விதமான ஒரு ஆசையுமே இவர்களுக்கு இருக்காது. பெரிய வீடு கட்டணும், ஒரு பெரிய இடத்துல நம்ம சம்பாதிக்கணும், நிறைய உயர் பதவிகளை அடையணும் இப்படின்ற எண்ணத்தை தாண்டி நம்ம எப்போதுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும். 65 வயதானாலும் சரி, 85 வயதானாலும் சரி, அந்த உழைப்பு மட்டுமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு அந்த உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானத்துல அந்த சுக்கிரன் பயிற்சியாகி வர்றார். அதாவது கர்மாதிபதி லாபஸ்தானத்துல பயிற்சியாகி வர்றதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ உற்பத்தி செய்தும் அதை நீங்க உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. கடந்த காலத்துல எல்லாம் நிறைய உற்பத்தி பொருட்கள் தேக்க நிலையில இருந்த ஒரு சூழ்நிலைலாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்ததுண்டு. இதுல இருந்தெல்லாம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு அந்த மாதிரியான தேக்க நிலையில இருக்கக்கூடிய பொருட்களை கூட விற்பனை செய்து நல்ல ஒரு லாப அளவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல, இதனால குழந்தைகளினுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி என்பர்களின் குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு பினான்சியல் ஸ்ட்ரென்த் அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து கவலைப்பட்ட இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான கவலைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குழந்தைகளினுடைய அபார வளர்ச்சியை கண்டு ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நேரம், மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், அவர்களினுடைய திருமண வாழ்க்கை நல்லாக அமைஞ்சதே அப்படின்ற மாதிரியாக அதை நினைத்து பெருமிதப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போது பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வீக சொத்துக்கள் மீது இவர்களுக்கு ஆசையெல்லாம் இருக்காது. ஆனா அந்த பூர்வீக முன்னோர்கள் மீது, அதாவது
தன்னுடைய முன்னோர்கள் மீது அதிகப்படியான ஒரு பாசத்தை வைத்திருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான். தனக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும், பாட்டினா ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட தான் வளர்ந்தேன் நானு, என்னுடைய தந்தை எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, என்னுடைய தந்தை எனக்காக இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு போனாரு, அவர் வாழ்ந்த வீட்டை நான் கட்டி காக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரியாக அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு 7 தலைமுறைகளை அப்படியே ஞாபகம் வச்சிருப்பாங்க. உங்களுடைய தாத்தாக்கு உண்டான அப்பா, அப்பாவுக்கு உண்டான அந்த தாத்தாக்கு உண்டான அப்பா, இந்த மாதிரியாக அடுத்தடுத்து ஒரு தலைமுறைகளை அப்படியே ஒரு டைரி போட்டு எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். அந்த பூர்வீக முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் இவர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அதுல அதிகப்படியான ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கும். அந்த ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா எந்த காரணமுமே இருக்காது. நீங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, இல்ல நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அங்க பத்தாதா, இந்த மாதிரியாக எந்த காரணமுமே தெரியாம அந்த இடத்துல நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இப்போ இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அங்கீகாரம், இது எல்லாமே பல மடங்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய சில நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறவுகள் இவங்களை புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டாங்க. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அப்படியே ஆடம்பரமா இருக்கணும், நமக்கு லக்ஸுரியான ஒரு பங்களா வேணும், நம்மளுக்கு லக்ஸுரியான ஒரு கார் வேணும், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய குடும்ப உறவுகள். அவர்களால இவர்கள் கடன் பட்டதுதான் மிச்சமே ஒழிய பெருமளவுக்கு அவர்களால இவர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்னா பெருமளவுக்கு கிடையாது. இதனால பிரிந்த குடும்பங்கள் நிறைய. இந்த மகர ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா முதல் திருமண வாழ்க்கையில பெருமளவு நிம்மதி அப்படின்றது இருக்காது. 2வது திருமண வாழ்க்கை அப்படின்றது அதை நோக்கி கூட இவர்கள் பயணிக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்துல இந்த 2வது திருமணம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் மீதான இருக்கக்கூடிய சில அக்கறையின் காரணமாக அவர்கள் பெரிய பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க. இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட, அதாவது வெளிநாட்டுல ஏதாவது ஒரு தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி காண்பதற்கும் அந்த தொழில்ல நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையை விட்டு நான் சொந்தமாக கூட சுய தொழில் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த மாதிரியாக டெம்பரவரியா நீங்க ஒரு சில கோச்சார கிரகங்கள் வரும்போது இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு நம்ம போய் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல ஆய்வு பண்றது நல்லது. ஏன்னா ஒரு மாசம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கும், அடுத்த மாசத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாக்குறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.